எல்லோருக்கும் நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலையரசி கலைமாமணி ராஜ்ஸ்ரீ இன்டர்வியூ நம்ம பார்த்தோம். பார்ட் 1, 2, 3 பார்த்தோம். அதில் காலைக்கு நேரமில்லை, இந்த அனுபவம் புதுமை, அந்த பாட்டு இட்டான மாதிரி எப்போவுமே இட்டால ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லண்டன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் எலெக்ஷன் போயிருக்காரு. இந்த மியூசிக்கு அங்கே இன்னும் பாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது எத்தனை பாப்புலர் ஆக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம் குடியிருந்து கோவில் ஆக்ட் பண்ணாங்க ராஜஸ்ரீ, கலையரசி ராஜஸ்ரீ மேடம். அந்த துள்ளுவமைக்கு டான்ஸ் மூமெண்ட்டு அவ்வளோ பார்த்து ஆடிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் சிலது விட்டு போச்சு, அதெல்லாம் இதில் பார்க்க போகிறேங்க. அந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட்டு ராஜஸ்ரீ துறை யாராலும் பண்ண முடியாது. அந்த ஸ்பீடு, அந்த டைம் பார்த்து இது பண்ணுறது வேறு யாருக்குமே வராது. இது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது இப்போ மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகிறது டிசம்பரில். பிஎம் சுந்தரம் பெரிய மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவர் டான்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுகிறார், டான்ஸை பற்றி அதையும் பார்க்க போகிறோங்க. ஸோ எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நல்ல தரமான விஷயங்களை கொடுப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக ராஜஸ்ரீ அவர்களை பேட்டி கண்டது இதனுடைய அடுத்த பாகம் தொடங்குகிறது. நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம காதலுக்கு நேர்மை படத்தை பற்றி பேசணும். இந்த அனுபவம் புதுமை பாட்டை பற்றி அப்போவே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு கேள்வி. எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் காலேஜ் படத்தில் லீவ் போட்டு அந்த சீன் வந்தவுடனே போயிடுவாங்க. என்ன ஆச்சரியன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய ரிலேஷன் இருக்கார் லண்டனில். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த காதலுக்கு நேரமில்லை அனுபவம் புதுமை படத்தை ட்ரம்பட்லேயும் வரையிலையும் வச்சாங்க. கேட்க ஷாக் ஆகிடுது. இதெல்லாம் 62 முன்னாடி வருஷத்துக்கு ஒரு படம் அதனுடைய மியூசிக், அந்த அனுபவம் புதுமை பாட்டு லண்டனில் கூட ரெஸ்டாரண்ட்டில் பாடுறாங்கன்னா கேட்க சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னக்கா? அப்படியா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். லண்டனில் வரைக்கும் போயிருக்கேன்னா அந்த சாங்கு எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அப்போவே டைரக்டர் ஸ்ரீதர் அவர் அந்த சாங் எடுத்து, அப்புறம் மியூசிக்கு விஸ்வநாதம் அவர், அப்புறம் பாட்டு பாடினது பி சுசீலா அம்மா, பிபி சீனிவாசன் அவர். ஆஹா, என்ன பொருத்தம்! அவ்வளோ நல்லா ஹிட் ஆச்சுன்னா அதனால தான் அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் நான் மைசூர் போகும்போது நிறைய ஃபேன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க, உங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் போய்டும், அந்த சாங் பார்த்துட்டு அந்த பில்லோவில் பார்த்துட்டு வெளியில் போய்டுவோன்னு சொல்லுவாங்க. எனக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். அப்படி நல்லா ஹிட் ஆச்சு அந்த சாங். அதுக்கு உடனே இது உள்ளே போயிட்டு அங்கே வாசிக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா கிரெடிட் கோஸ்ட்டு பாட்டு எழுத கண்ணதாசன், மியூசிக் பண்ண விஸ்வநாதராமூர்த்தி, பாடின பி சுத்தில் ஆக்ட் பண்ண நீங்கள். எப்போவுமே சினிமா ஒரு டீம் ஒர்க்கு. ஏன்னா ஒருத்தர் நல்லா பண்ணால் அது போகாது. என்னென்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்டு, ஆஹா, இப்போ டைரக்டர் ஸ்ரீதர் மேலே ஒருத்தர் இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு பாடினார். நெஞ்சில் ஒரு ஆரத்தில் ராகவன் பாடுவார், எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு. அது மாதிரி இது கேட்டுட்டு ஸ்ரீதர் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி தோணுது. ஐயோ, என்னோட குரு தெய்வம் அவர் எங்கிருந்தாலும் வாழ்கதா. அவர் என்னமோ தெரியல, அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறது அப்படி அமையிறது, அந்த டெக்னீஷியன்ஸு, டைரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ப்ளேபேக் ஆர்டிஸ்ட்டு, அந்த பாட்டு எழுதினவங்க எல்லாருமே அப்படி அமைஞ்சு போச்சு எனக்கு. அது பாருங்கள், பிராப்தம். அது நான் தான் ஆக்ட் பண்ணணும், எனக்கு அந்த படத்தில் பேர் வரணும்னு இருந்தது. அதனால தான் அந்த படத்தில் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னோட நினைப்பு எப்படி பார்த்தாரோ எங்கே பார்த்தாரோ தெரியல, திடீர்னு அந்த படத்தில் புக் பண்ணாருன்னு என்னை கூப்பிட்டு என்னை ஆக்ட் பண்ண வச்சார்னா அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன்.
இன்னொரு விஷயம், அன்றைக்கி போன எபிசோடில் நம்ம பேசணும் வந்து கலாரத்திகா பட்டம் எனக்கு வந்து கழிச்சதுன்னு. அந்த கலாரத்திகா பட்டம் வந்து என்ன ஆச்சரியம், காதலுக்கு நேர்மலை படம் வந்து கிட்டத்தட்ட 63 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் கிளப்பில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதுக்கு சித்ராலியா கோபு அவர் வந்திருந்தார். டைரக்டர் ஸ்ரீதர் ஒய்ஃபு தேவஸ்தானா வந்திருந்தாங்க. ராஜஸ்ரீ மேடம் நீங்கள் வந்திருந்தீங்க. சச்சு அம்மா, காஞ்சனா மேடம் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து உங்கள் கையால், உங்கள் 3 பேர் கை 4 பேர் கையால் எனக்கு கலாரத்துக்கு அவார்டு கிடச்சிது. என் லைஃப்லேயே கிடச்ச பெரிய ஒரு பாக்கியமாக கருதுறேன். வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஸ்ரீதர் இல்லை, அவருக்கு பதிலாக தேவஸ்தானா, அப்புறம் கூட ஸ்ரீதரோட ஆரம்ப காலத்திலே கடைசி மட்டும் இந்த கோபு சார் ஆக்ட் பண்ண 3 ஹீரோயின்ஸு. இதை விட பெருமை என்னங்க வேணும்? அதாவது அமையிறது அது உங்களோட பாக்கியம். அந்த சந்தோஷம் இப்போ இந்த வயசில் உங்களுக்கு கிடச்சிருக்கேன்னா 60 வருஷமாச்சு காதலுக்கு நேரம் இல்லை. அதை நீங்கள் நடத்துறது, உங்களுக்கு கலா ரசிகான்னு அவார்டு கொடுக்கறது எல்லாம் அப்படி அமைஞ்சு போச்சு. நீங்கள் ரொம்ப கொடுத்த விஷயம். அந்த பேர் கூட இருக்கிற நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு பிரதராக கிடச்சது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது சினிமா பிதாமன்னு சொல்லணும்னா கோபு சார் சொல்லலாம். ஸ்ரீதரோட ஆரம்ப காலத்திலே அவர் ஸ்கூல் படிக்கே இருந்து அவர் 93 இயர்ஸ் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துருந்து இது பெரிய வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுற ஹீரோயின் ரொம்ப பேர் மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு படம் வந்து 63 வருஷம் ஆகியும் அது வந்து மறக்காமல் அத்தனை பேர் உயிரோடு இருந்து அவரும் கோபு சார் இருந்து கொடுக்குறதுன்றது அதை பார்த்தவங்களெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். டைரக்டர் ஸ்ரீதருக்கு எப்போவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரை மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார் நம்ம பேசுறது வந்து. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க.